நாம் பேசக்கூடிய மக்கள் பங்கேற்பு என்பது என்னவென்றால், நம்முடைய பங்கேற்பினுடைய விளைவாக என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பங்களிப்பு அப்படி நடைபெறுகிறதா? மக்கள் பங்கேற்பு என்பது யதார்த்தமாக நாம் எல்லாரும் புரிந்து கொண்டிருப்பது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நிற்கிறது, அது ஆங்கிலத்தில் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வருகை பதிவு. ஆனால் நாம் பேசக்கூடிய மக்கள் பங்கேற்பு என்பது என்னவென்றால், செயலுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது. அது தனி மனித நிலையிலேயும் பொறுப்பேற்கலாம், குழுவாகவும் பொறுப்பேற்கலாம், எந்த நிலையில் வேணாலும் பொறுப்பேற்கலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு 142 கோடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லா நிலைகளிலும் முறையான பங்கேற்பு இருக்குமேயானால், நம்முடைய பங்கேற்பினுடைய விளைவாக என்னவாக இருக்கும் என்று சொன்னால், மிக உயர்ந்த செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம். எப்படி? பாராளுமன்றத்தில் நாம் பங்கேற்கிறோம், சட்டமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள், உள்ளாட்சியில் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள், கிராம சபையில் கிராம சபை உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். எல்லா இடங்களிலும் பங்கேற்பு நடக்கிறது. ஆனால் அந்த பங்கேற்பு என்பது முழு புரிதலுடன், அந்த நாட்டுப்பற்றுடன் நமக்கு விதிக்கப்பட்டது மட்டுமல்ல, நாம ஏற்றுக்கொண்டது. அதனுடைய அடிப்படையில் நாம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதனுடைய உச்சத்திலிருந்து அவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற புரிதலுடன் இவைகளை செய்கின்றோமா என்பதுதான் கேள்வி. அது சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது அங்கே உரையாற்றினாலும் சரி, கருத்தை பகிர்ந்து கொண்டாலும் சரி, கேள்வி கேட்டாலும் சரி, அத்தனையும் ஒரு சீரிய முறையில் நடைபெற வேண்டிய ஒன்று. அப்ப கிராம சபையில் இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கு அந்த பங்களிப்பு அப்படி நடைபெறுகிறதா என்று சொன்னால், நடைபெறவில்லை என்பதை அனைவரும் சொல்லுவார்கள். அது கிராம சபையா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், பாராளுமன்றமா இருக்கலாம். பாராளுமன்றமும் சட்டமன்றமும் எதற்கு இருக்கிறது? மக்களுடைய பிரச்சனையை அலசி ஆராய்ந்து தீர்வு கண்டுபிடிப்பதற்காக. இந்த 77 ஆண்டு காலத்தில் இந்த சட்டமன்றமும் இயங்கி இருக்கிறது, பாராளுமன்றமும் இயங்கி இருக்கிறது. ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் என்பது அதிகரித்து கொண்டே வருகிறதே அன்றி குறையவில்லை. ஆக இந்த சட்டமன்றமும் பாராளுமன்றமும் சட்டங்களை ஏற்றுகின்றது, திட்டங்களை போடுகிறது. ஆனால் இவைகள் எதற்காக போடப்பட்டதோ அந்த விளைவுகளை அவைகளெல்லாம் உருவாக்கி இருக்கின்றனவா என்றால் இல்லை. அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், எந்த சட்டம் உருவாக்கப்படுகின்றதோ அந்த சட்டம் யாருக்காக உருவாக்கப்படுகின்றதோ அந்த கடை மனிதன் வரை அது செல்கிறதா என்று சொன்னால் கிடையாது. அதுக்கு காரணம் என்னவென்றால், அதில் யார் யாரெல்லாம் பங்கெடுக்க வேண்டுமோ அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். அப்படி பங்கெடுப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். அவர்கள் அதில் பங்கேற்க வேண்டும். இப்போ அவருக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஆக இந்த பங்கேற்பு என்பது என்னவென்று சொன்னால், பொறுப்பேற்றுக் கொள்வது, தனக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது, தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, தனக்கு கடமைகளாக தரப்படவில்லை என்று சொன்னாலும் எடுத்துக்கொள்வது. அப்படி செயல்படுகின்ற பொழுதுதான் அது உருவாக்க வேண்டிய விளைவுகளை உருவாக்கும். இன்றைக்கு இந்தியாவில் இல்லாத சட்டங்கள் கிடையாது. இந்தியாவினுடைய அற்புதமான அரசமைப்பு சட்டம் இருக்கிறது, அரசமைப்பு சாசனம் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டங்களும் திட்டங்களும் உருவாக்க வேண்டிய விளைவுகளை உருவாக்கி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்பதுதான் அனைவருடைய பதிலுமாக இருக்கிறது. ஆய்வாளர்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே இது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், இன்னொரு சட்டம் போடுவதன் மூலமாகவோ ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதன் மூலமாகவோ இதை செய்துவிட முடியாது. இது இதன் மூலமாக சாத்தியப்படும் என்று சொன்னால், மக்களை தயார் செய்து எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்க வைப்பது. எப்படி கிராம சபையில் ஒரு கிராம சபை உறுப்பினர் பங்கேற்கிறாரோ, எப்படி நகரத்தில் ஒரு ஏரியா சபையில் பங்கேற்கிறாரோ, அதனுடைய உச்சமாக பங்கேற்கிறாரோ, புரிந்து கொண்டு தெளிவாக அங்கே பங்கேற்கிறாரோ, அதே மாதிரி சட்டமன்றத்திலும், அதே மாதிரி பாராளுமன்றத்திலும், அதே போல அரசாங்கம் என்னவெல்லாம் செயல்படுகிறதோ கிராமங்களிலும் நகரங்களிலும் அங்கு தான் சென்று
அந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடைபெறுகிறது, அந்த சேவைகள் எல்லாம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை கண்காணிப்பது மட்டுமல்ல, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு அதை ஆய்வு செய்வது, அதை பார்ப்பது, அது பார்த்து அங்கே இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக எந்த இடத்திற்கு அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமோ எடுத்து செல்வது போன்ற பல்வேறு பணிகள். ஆக பொதுமக்கள் ஈடுபடுத்தப்படுவார்களே ஆனால் அந்த ஜனநாயகம் என்பது உயரிய ஜனநாயகமாக, உயரிய நிர்வாகமாக மக்களுக்கு சேவை செய்யும். அதற்கு எது தேவை என்று சொன்னால் மக்களுடைய பங்கேற்பு தேவை. அந்த மக்கள் பங்கேற்பு என்பது புரிதலுடனான பங்கேற்பு, திறனான பங்கேற்பு, தெளிவுடன் பங்கேற்பது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த தேவைக்கு இந்த மக்களை தயார் செய்கின்றோமா? அதைத்தான் மூன்றாம் சக்தி தயாரித்தல் என்று சொல்வார்கள், அல்லது மக்கள் சக்தியை உருவாக்குதல் என்று சொல்வார்கள், மக்கள் சக்தியை தயாரிப்பது என்று சொல்வார்கள். அதற்கு நாம் தயாராக வேண்டும்.